சகோதரர் பிஜே அவர்களுக்கு முஜாஹிதும் பதில் கொடுத்துட்டு வராங்க. அதாவது அலி ரலியல்லாஹு விஷயத்தில் பிஜே வரம்பு மீறி பேசுகிறாரு, அவதூறு பேசுகிறாரு அப்படிங்கிற விமர்சனம் பண்ணி மறுப்பு கொடுத்துட்டு வராரு. இந்த மறுப்பு கொடுக்கும்போது இந்த சூப்பர் முஸ்லீமை ஆதரிக்கக்கூடிய சில சகோதரர்கள், குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் அறிவால் அறிவோம் சொல்லி ஒரு சேனல், இதை சார்ந்த சகோதரர் ஒரு விமர்சனம் முஜாஹிது மேலேயும் பிஜே மேலேயும் பண்ணியிருக்காரு. அதாவது பிஜே அலி ரலியல்லாஹு மேலே குற்றச்சாட்டு சுமத்துறது மிகப்பெரிய தவறு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்த விஷயத்தை இந்த சூப்பர் முஸ்லீம் ஆதரிக்கக்கூடிய சகோதரர் அறிவால் அறிவோம் இந்த சேனல் ஆதரிக்குது. இவர் ஒரு பதிவை போட்டிருக்கார். இந்த பதிவில் உள்ள சில விஷயங்களை பாருங்கள். அதாவது முஜாஹித் ஸ்பீச்னு சொல்லி போட்டிருக்கார் தலைப்பு. போட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, முஜாஹித் மௌலவி சூப்பர் முஸ்லீமுக்கு மறுப்பு கொடுக்குறோம் என்ற பெயரில் முஸ்தபாபாய்க்கு சியா பட்டம் கொடுத்தாரு. ஆனால் முறையாக மறுப்பளிக்கல, சாக்கு போக்குகளை சொன்னார். முஆவியாவுடைய தவறுகளுக்கு நியாயம் கற்பிக்கிற வேலையும் செஞ்சார். தனது நாசிபித்தனமான பார்வையை வெளிப்படுத்தினார். அதாவது முஜாஹிது ஒரு நாசிபினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது அலி அவங்கள திட்டக்கூடிய, ஏசக்கூடிய, விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு நாசிபின்னு சொல்லுவாங்க. இதில் முஜாஹிது ஒரு நாசிபி அப்படிங்கிறாரு. தற்போது வெளிப்படையாகவே தான் ஒரு நாசிபி என்று வெளிப்படுத்தி கொண்ட பிஜேவுக்கு மறுப்பு என்ற பெயரில் முட்டு கொடுக்கிறார். அதாவது நியாயமான ஒரு வாதத்தை பிஜே மேலே முஜாஹித் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. இதை கூட முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னா, இந்த சூப்பர் முஸ்லீம் ஆகட்டும், சூப்பர் முஸ்லீமை ஆதரிக்கூடிய சகோதரர்களாகட்டும், இவங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போட்டுட்டு இவங்க எப்படி மார்க்கத்தை விளங்கி இருக்கிறாங்களோ அப்படி மட்டும்தான் விளங்கணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வரலாறு எப்படி புரிஞ்சுருக்கிறோமோ, நாங்கள் யாரை குற்றவாளின்னு சொல்கிறோமோ, யாரை கெட்டவன் சொல்கிறோமோ நீங்களும் சொல்லுங்கள், அப்போ மார்க்கத்தை சரியாக விளங்கி இருக்கிறீங்க. இப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒவ்வொரு கூட்டத்துடைய ஆலிம்களும் செயல்படுறாங்க. அதே கெட்ட ஆலிமுடைய வழியில் தான் இந்த சூப்பர் முஸ்லீம் செயல்படுறாரு. இந்த சூப்பர் முஸ்லீம் ஆதரிக்கூடிய சகோதரர் அதை செயல்படுறாங்க, அப்படி தான் செயல்படுறாங்க. முஜாஹிதுடைய விமர்சனம் என்னங்கிறத கூட இது பார்க்காம முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சூப்பர் முஸ்லீம் சகோதரருக்கு காஃபீர் பட்டம் கொடுத்துட்டாரா, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாரா, என்ன விஷயத்தை பயன்படுத்தினார், கருத்தியல் ரீதியாக எடுத்து வச்சார். இதில் தவறுனா தவறு சுட்டி காட்டலாம், சும்மா உட்காந்துக்கிட்டு அதில் நியாயப்படுத்தினார் முஆவியா தவறு சரிதான், அவர் அப்படி தான் எதிர்க்கணும், அலி அவங்கள அந்த மாதிரி பேசினாரா, இதெல்லாம் இப்படி கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு பிஜேவும் அலிதான் உஸ்மானை கொன்றார், அலி ஆட்சிக்காக முன்னாள் கலீஃபாவை ஜன்னத்துல் பகீல் அடக்கம் செய்ய விடவில்லை என்று வகை வகையாக அவதூறுகளை அலி மீது இட்டு கட்டுகிறார். மேலும் அலி அவர்களை அஹ்லுல் பைத் வேடமணிந்தவர், அவர் அஹ்லுல் பைத்தை இல்லை என்று பேசுகிறார். இதற்கெல்லாம் முஜாஹித் மௌலவியின் பதிலை நீங்கள் பார்க்க வேண்டுமே. அப்படி கிண்டல் கேலி. அந்த வயசு சின்ன வயசாக இருக்குது. யாருக்கு இந்த அறிவாளர் சகோதரர் சின்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏதோ இவங்க கரெக்டான வரலாறு பேசுவதை போன்றும் மற்றவங்களுக்கு எதுவுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு முஜாஹித் அந்த மாதிரியும் பேசலை. முஜாஹித் சகோதரர் பேசும்போது இன்னும் முட்டு கொடுத்து பேசினாரா, பிஜே நீங்கள் தௌபா செய்யுங்க இதில் மாட்டிங்க அடிப்படையில் பேசினாரா, இல்லை இப்படி அப்படி மழுப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாரா? ஏதோ 1-2 கிளிப்பிங்கை பார்த்துட்டு உடனே முடிவுன்னு உடனே ஒரு பதிவை போட்டு விட வேண்டியது. முஜாஹித் மௌலவி அலி மீது குற்றச்சாட்டு வையுங்கள், தவறில்லை, ஆனால் வரம்பு மீறாதீர்கள். அவரை பார்த்து அஹ்லுல் பைத் வேடம் மனிதர் என்று சொல்வதெல்லாம் வரம்பு மீறிய வார்த்தை. இவ்வளவுதான் அவர் கொடுத்த மறுப்பு. இது எவ்வளவு பொய்! 5 பாகம் வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு பாகத்தில் 40 நிமிஷம் இருக்குது, ஒரு பாகத்தில் 20 நிமிஷம் இருக்குது. இப்போலாம் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம்னு வச்சுக்குவோம். அந்த 2 மணி நேரம் இவ்வளோ தான் பேசி முடிச்சிட்டாரா முஜாஹிது? இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரா? எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு. சொல்லும்போது இதையெல்லாம் கண்டுக்காமல் அவரை பார்த்து இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க சொல்லிட்டு அப்படி கடந்து போனது மாதிரியும் இது முஜாஹித் மேலே அவதூறு. ஏன்னு கேட்டேன்னா, இவங்களுக்கு வரலாறுங்கிற பேரில் சகாபாக்களை கை வச்சவங்களுக்கு சாதாரண மனிதர்களாகி நம்ம மீது கை வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ முஜாஹித் பேசுறது முட்டு கொடுத்து பேசினாரா? இது உங்கள் மறுமை வாழ்க்கையை பாதிக்குங்கிற அடிப்படையில் தான் அவரும் பேசியிருக்காரு. பிஜேபி குறித்து பேசும்போது இந்த மாதிரி கருத்தெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 5 பார்த்து எடுத்து பார்த்தா தெரியும்.
இந்த அறிவால் அறிவும் சகோதரி ஏதோ ஒரு பாகத்தை பார்த்துட்டு இவர் எதையுமே பேசல, முட்டு கொடுத்தான் பேசினாரு இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இவ்வளோ அவர் கொடுத்த மதிப்பு, அதாவது வந்து மறுப்பு இவ்வளோ தான் கொடுத்துருக்காரு. அலி மீது சுமத்தப்பட்ட கொலை பழிக்கோ ஆட்சி மோக பழிக்கோ அவர் அஹ்லுல் பைத் இல்லை என்ற வெறுப்பு மொழிக்கோ எவ்வித மறுப்பும் இல்லை. மறுப்பே தெரியலையா அவரு? ஏன் இப்படி பொய் சொல்கிறேன்? பொய் சொல்லி பாவத்தை சம்பாதிக்காதீங்க. அவர் மறுப்புலாம் கொடுத்துருக்கிறாரு. அந்த செய்தி அத்தனையுமே பொய்ங்கிறாரு. பிஜே எடுத்து வச்ச அந்த சயீத் இப்னு முஸையப் அந்த செய்தியை பொய் அப்படிங்கும்போது அவர் எல்லாத்தையும் மறுத்துட்டார. அவர் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது அலி மீது வந்து குற்றச்சாட்டு வையுங்க, தவறு இல்லை இப்படின்னு சொல்கிறத மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. இவர் அலிக்கு மட்டும் சொல்லலையே, முஆவியா அவங்க தவறு செஞ்சால் தவறுன்னு சொல்லி சொல்லுங்க, அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்லி சொல்லுங்க, வரம்பு மீறாதீங்க அப்படின்னு வார்த்தை எடுத்து வைக்கிறார். இதையெல்லாம் வந்து கட் பண்ண மாதிரி வந்து வச்சுட்டு அலிக்கு மட்டும் பேச சொன்ன மாதிரி கொண்டு வரார். அலி செஞ்ச தவறுன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை, வரம்பு மீறாதீங்க, இது மட்டுமா அவர் சொன்னார்? ஏராளமான விஷயங்களை அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ வந்து இதுக்கெல்லாம் பதில் தரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பேசிட்டு முஸ்தபாய்க்கு சியா பட்டம் சுமத்த நினைத்து தனது நாசிபி பார்வை வெளிக்காட்டிய முஜாஹித் மௌலவி தற்போது வெளிப்படையான நாசிபியாகிய பிஜேவுக்கு மறுப்பளித்ததால் தாம் அஹ்லுஸ் சுன்னாதான் என்று அனைவரும் நம்ப வைத்து விடலாம் என்று கருதினார் போலும். இந்த வேலையில் இவங்க செய்கிறாங்க. எவனையோ திருப்திப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து பேச வேண்டியது. முஜாஹித் பேசுறதை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜே இந்த மாதிரி கருத்தை எடுத்து வைக்க வேண்டாம், ஒரு நல்ல அறிஞராக இருக்கிறாரு, இந்த மாதிரி கருத்தை எடுத்து வச்சு சில கெட்ட சிந்தனை விதைக்க வேண்டாம், உங்கள் மறுமை வாழ்க்கையை பாழாக்கிக்க வேண்டாம், கருத்தில் தான் எடுத்து வச்சிருக்கிறாரு. இதையே கெட்ட நோக்கத்தில் கொண்டு வந்து யாரையோ திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இவர் எழுதுகிறாரு. ஆனால் அவரது மறுப்பிலிருந்து தான் ஒரு நைஸ் நாசிபி, அது நைஸ் நாசிபின்னு சொல்லி வெளிப்படுத்திக்கிட்டாராம்மா. பிஜே ஒரு ரக்குடு நாசிபி, அதாவது முரட்டுத்தனமான நாசிபி அப்படின்னு சொல்லி நிரூபித்து கொண்டதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ் இந்த உம்மத்தை அறிஞர் பட்டம் பூசிய வேடதாரிகள் சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பானாக. அறிஞர்கள் நிறைய பேர் வேடம் பூசி இருக்கிறாங்க, அது தனியான விஷயம் நிறைய இருக்குது, அது பேச வேண்டிய விஷயம். அறிஞர்கள் சொன்ன உடனே அவங்க சொன்னதெல்லாம் சரிங்கிற விஷயம்லாம் இல்லை, அவங்க ஏராளமான விஷயங்கள் தவறு பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த வரலாறுகளில் முஸ்தபா ஆரம்பித்த ஃபித்னாவுடைய விதை போட்டார். இந்த ஃபித்னாவுக்கு மூல காரணம் சூப்பர் முஸ்லிம் முஸ்தபா தான். அந்த முஸ்தபா ஆரம்பித்ததோடைய விளைவு தான் இங்கே கொண்டு வந்துட்டு. இது ஆரம்பத்தில் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். இந்த பாவ மூட்டையெல்லாம் அவர் தான் சுமக்க போகிறார் இன்ஷா அல்லாஹ் மறுமையில். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து தௌபா, நம்ம பிஜேக்கு சொல்கிறது அவருக்கும் சொல்கிறோம், தௌபா செஞ்சுன்னு தப்பிச்சுக்குவீங்க. இல்லை இதே நிலையில் மௌத்தா போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இதே கொள்கையில் மௌத்தா போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் வந்து உங்களை குற்றம் பிடிக்காமல் விட மாட்டான். ஏன்னா அந்தளவுக்கு ஃபித்னா பண்ணியிருக்கா. அப்படி பிஜே வந்து அடிப்படை விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயம் போதிச்சிருக்கிறாரு. இவரில் என்ன போதிச்சாரு? சூப்பர் முஸ்லிம் முஸ்தபா என்ன போதிச்சா? அப்படி இருக்கிற சகோதரர்களுடைய ஈரோட்டில் சகோதரர்களுடைய நிம்மதியை கெடுக்கும் விதமாக நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஹிலாஃபத்னு பேசி ஏராளமான நபரும் நிம்மதியை கெடுத்திருக்கிறார். அப்படி இந்த ஹிலாஃபத்தை பற்றி இங்கே கொண்டு வந்தது யார்? ஹிலாஃபத்தை பற்றி கொண்டு வந்துட்டு நீங்கள் எந்த இயக்கத்தில் வேணாலும் இருங்க, எந்த ஜமாத்தில் வேணாலும் இருங்க, பிரச்சனை இல்லை, ஹிலாஃபத் இருக்கணும், அல்லாஹ்வோட ஆட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கணும் அப்படின்னு போதித்ததின் விளைவு சில சகோதரி இஸ்புத் தஹ்ரீரை ஏன் ஆதரிச்சாங்க? இஸ்புத் தஹ்ரீரை ஏன் ஆதரிச்சாங்க ஈரோட்டில்? இன்றைக்கி அந்த சகோதரர்கள் ஈரோட்டில் பிரச்சனையாக இருக்கா இல்லையா? இதுக்கு மூல காரணம் யார்? சூப்பர் முஸ்லிம் முஸ்தபா தான். தெளிவாக இது எல்லாத்துக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், தெரிஞ்சும் ஏதோ ஒரு காரணத்தை இவர் விட்டு வச்சிருக்கிறாங்க. ரைடு சில சகோதரர்கள் வீடுகளுக்கு போகுது. அப்போ இதெல்லாம் தெரியாத அவருக்கு? எல்லாம் தெரியும். எதுக்காக இதை சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை ஆரம்பித்து விட்டுருவார், ஆரம்பித்து விட்டுட்டு தனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி போயிடுவார். இப்போ சஹாபாக்களை விமர்சனித்த விஷயமாகட்டும், ஹிலாஃபத் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும், இதை எல்லாம் வந்து நச்சு கருத்தை வந்து இவருடைய சொந்த கருத்தில் விதைச்சு குரானுக்கு மாற்றமான பொருள் கொடுத்து, ஹதீஸுக்கு மாற்றமான பொருள் கொடுத்து, சுய விளக்கம் கொடுத்து ஏராளமான சகோதரர்கள் வழிகெடுத்துட்டு இருக்கிறார். அப்போ அந்த வழிகேட்டினுடைய விளைவு தான் பிஜே பேசுனது. இதுக்கு குற்றவாளி வந்து சூப்பர் முஸ்லிம் முஸ்தபா தான் ஃபஸ்ட்டு. அப்போ இதே சகோதரர்கிட்ட
அறிவால் அறிவோம் சகோதர்கிட்ட இது பதிவு செய்ய வேண்டிய விஷயமா கூடுதல் விளக்கத்துக்கு பதிவு பண்ணுறோம். நாசிபின்னு பதிவு பண்ணுறாருல்ல, அதில் ஒரு கமெண்ட்ஸில் கேட்குறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், நாசிபி என்றால் என்னவென்று நீங்கள் விளக்கம் தரலாமா, எனக்கு அது பற்றி தெரியாது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. யார்? அறிவால் அறிவும் சேனலில். அதுக்கு ஒரு சொல்லக்கூடிய பதில், வலைக்கும் இஸ்லாம், அலி மற்றும் அலி பக்கம் நின்றவர்களை வெறுத்தவர்கள், எதிர்த்தவர்கள், குறிப்பாக மேடைக்கு மேடை நபிகளாரின் குடும்பத்தார்கள் திட்டி தீர்த்தவர்கள், கர்பலாவில் உசைன் அலியும் நபிகளாரின் குடும்பத்தையும் இனப்படுகொலை செய்து கொன்றவர்கள், முஆவியா அலியின் ஆதரவாளர்கள். இந்த நாசிபிங்கிறவங்க யாருன்னு கேட்டினா, அலி அவங்கள வெறுத்தவங்க, திட்டினவங்க, வசைபாடினவங்க, அதே மாதிரி உசைன் அவங்கள படுகொலை செஞ்சவங்க, இவங்க தான் நாசிபி அப்படிங்கிறாரு. அப்போ இந்த நாசிபி அப்படின்னு சொல்லி சொன்னால் இது என்ன நாசிபிங்கிறது எங்கேருந்து எடுக்கிறீங்க? இதெல்லாம் அலி அவங்கள ஒருத்தன் விமர்சனம் பண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னால், திட்டுனா அப்படின்னு சொல்லி சொன்னால், இவன் நாசிபின்னு சொல்லி எந்த நூல்கள்லேருந்து எடுக்கிறீங்க? நீங்கள் எந்த நூல்லேருந்து எடுத்தீங்க? இது யாரோ ஷியாவுடைய புத்தகத்துலேருந்து எடுக்கிறீங்க. இப்போ எதுக்கு இதை சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, சூப்பர் முஸ்லீம் முஸ்தபாவை ஷியா பட்டம் கூட சொல்கிறாங்களே, அதுக்கு முகாந்திரம் இருக்கா இல்லையா? ஷியாவுடைய ஒரு புக்கு கூட படிக்கவே இல்லையா? ஷியாவுடைய எத்தனையோ புக்கை படித்து சொன்ன கருத்துக்கள்லாம் இருக்குது. ஷியாக்கள் வெளியிட்ட எத்தனை வீடியோக்களை பார்த்து அவர் பேசுனதெல்லாம் இருக்குது. அப்போ இது ஒரு முகாந்திரம் இருக்குது. நீங்கள் பிஜேவை நாசிபின்னு சொல்கிறதுக்கும் முஜாஹித் நாசிபின்னு சொல்கிறதுக்கும் என்ன முகாந்திரம் வச்சுருக்கிறீங்க? பிஜே அலி அவங்களை குறித்து அவதூறு பேசுனது தவறான விஷயம். ஆனால் அந்த தவறான விஷயத்தை கொண்டு சென்றது எது? அவர் எதை பார்த்து பேசினார்? உஸ்மான் அலியின் வரலாறை பார்த்து பேசினார். அந்த வரலாற்றோட சம்பவம் தவறான சம்பவம். அப்போ இந்த வரலாற்றை எழுதணும் யார்? நாசிபியா? நாசிபின்னா என்ன? முதல்ல நாசிபிக்கு ஒரு வரைவிலக்கணமே கிடையாது. நாசிபின்னு சொல்கிறீங்களா, இது எங்கேருந்து எடுத்தீங்க? முதல்ல சரி, அலி அவங்கள எதிர்க்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்துக்கு தலைவன் யார்? உதாரணத்துக்கு ஹவாரிஜிகள் இருந்தாங்கன்னா ஹவாரி தலைவன் ஒருத்தர் இருந்தான். ஜஹ்மியாக்கள் அப்படியே ஜஹ்மியாவுக்கு ஒரு தலைவன் ஒருத்தர் இருந்தான். அப்போ அலி அவங்கள வெறுக்கிறது, எதிர்க்கிறது, திட்டுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு ஒரு தலைவன் இருந்திருப்பான்ல, அதுக்கு ஒரு கொள்கை இருந்திருக்கும்ல, அதுக்கு ஒரு கோட்பாடு இருந்திருக்கும்ல. அதில் யார் எங்கே வாழ்ந்தாங்க, எப்போ வாழ்ந்தாங்க, நாங்கள் நாசிபின்னு அறிவிச்சுக்கிட்டாங்களா? உதாரணத்துக்கு ஹவாரிஜியில் குறித்து ஆயிஷாரில் சொல்லும்போது ஹரூரியாக்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ குறிப்பிட்டு வரும். இதில் எதை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க? சும்மா சியாக்களுடைய புத்தகத்தை பார்க்க வேண்டியது, சியாக்களுடைய அறிஞர்களுடைய சில உரைகளை கேட்க வேண்டியது, இதை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர இதை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் அந்த வரலாறுகளை அலிரன் வாழ்ந்த காலத்தில் அலி அவங்க அப்படி சொன்னாங்களா, என்னை திட்டுறவன் நாசிபின்னு சொல்லி? அல்லது அலிரன் மௌத்துக்கு அப்புறம் வாழ்ந்த சகாபாக்கள் இவங்களும் நாசிபின்னு சொல்லி பேரை வச்சாங்களா? இப்போ நாசிபில் ஒரு கூட்டம் உருவாகிட்டு இருந்துச்சா? அவங்க புக் எழுதி வச்சிருக்கிறாங்களா? அவங்க எழுத புக்கை படித்து தான் இப்போ பிஜே பேசினாரா? என்ன சொல்ல வரீங்க சகோதரர்களே? இதெல்லாம் உங்கள்கிட்ட அடிப்படை விஷயம். ஆனால் குரான்லேயே உங்களுக்கு தெளிவான சிந்தனை இல்லை, ஹதீஸில் தெளிவான சிந்தனை இல்லை. முஸ்தபா என்ன சொல்கிறா அப்படி அதை கேட்டு நடக்கூடிய மக்களாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. இது பின்னாடி இன்ஷால்லா விளங்கும் உங்களுக்கு. ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் ஒரு போதையில் தான் இருக்கிறாங்க. ஒரு அறிஞர் பின்னாடி அதாவது வால் பிடிச்ச மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் பிஜே பின்னாடி போனாங்க, ஒரு காலகட்டம் ஃபக்கீர் முகமது அல்தாஃபி பின்னாடி போனாங்க. இப்படி போய் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் விளங்குறாங்கள. அது மாதிரி இந்த சூப்பர் முஸ்தபாவுடைய ஃப்ராடு தனத்தை ஒரு காலகட்டம் சில விளங்குவீங்க. இப்போ விளங்கும் போது அது பயன் தரணும்ல. பயன் தராத காலமாக மாறிடுச்சுன்னா பிரயோஜனப்படாது. அதுக்காக நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம். இவெல்லாம் அறிஞர்கள் பேரில் ஃபித்னா பண்ணுறாங்க. இவர் நான் அறிஞன் இல்லைங்கன்னு சொல்லி அந்த அறிஞன் என்ன வேலை செய்வோன்னு அதே வேலையை செய்கிறார். லேபிள் தான் மாறி இருக்கு. அவன் அரபி மொழி டேலண்டாக இருப்பாங்க, இவருக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வேலைகள் ரெண்டுமே ஃபித்னா தான். அரபி மொழி தெரிஞ்சவன் ஃபித்னா பண்ணுறான், அதே ஃபித்னாவை சற்றும் குறையாமல் அதில் நாங்கள் சளைச்சவனும் இல்லை, நீ பண்ணுறதோட நான் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற அடிப்படையில் உருது மொழியில் கற்றுக்கிட்டு நிறைய ஃபித்னாவை இவரும் பண்ணிட்டு தான் இருக்கிறார். அப்போ நாசிபி அப்படிங்கிறத எங்கேருந்து எடுக்கிறீங்க? இது நீங்கள் சொல்லுங்கள். எந்த புக்கிலேருந்து எடுத்தீங்க? 1000 வருஷம் முன்னாடி இந்த புக்கில் இருக்க எடுத்தோம் சொல்ல முடியுமா உங்களால்? இதுக்கு ஒரு தலைவன் இருந்தான், இவங்க இந்த கொள்கையின் அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணாங்க, செயல்பட்டாங்க, எதுவுமே சொல்ல முடியாது. ஷியாக்களுடைய புத்தகத்தில் இருக்குது. அப்போ இவர் நைஸ் நாசிபி. யார்? முஜாஹித் நைஸ் நாசிபி, இவர் முரட்டு நாசிபி. அப்போ என்ன நாசிபின்னு பட்டம் கொடுத்து இப்போ பதிலடியாது?
எங்கள் தலைவருக்கு வந்து நீங்கள் வந்து சியா பட்டம் கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி உங்கள் தலைவர்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்ல வரீங்களா? என்ன ஒரு நீதி, என்ன ஒரு நியாயம்? நீங்களாம் கிலாஃபத்தை பற்றி பேசுகிறீங்க, நியாயத்தை பற்றி பேசுகிறீங்க, இறையாட்சி வந்து பூமியில் நிலைநாட்டுங்கிறீங்க. என்ன சகோதரி இப்படி இருக்கிறீங்க? ஒரு அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு கிடையாது. சரி, இதே விஷயத்தை வந்து நைஸ் நாசிம் சொல்லியாச்சு. யார்? முஜாஹிதா. இதே கருத்து பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிலாஃபத்துல் முல்கியத்துங்கிற புக்கில் மௌதூதி அவங்க இந்த வரலாறுலாம் குறிப்பிட்டு வரும்போது அலி அவங்கள குறித்து விமர்சனம் பண்ணுறாரு. அலி அவங்க செஞ்ச இந்த தவறை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தவறு தான் வந்து சொல்லி ஆகணும்னு அவரும் சொல்கிறாரு. முஜாஹித் வச்சு அதே மாதிரி தான் தவறுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை வச்சு தானே நைஸ் நாசிபி ஆகிட்டார் அவர். அப்போ இவர் என்ன நைஸ் நாசிபியா சைஸ் நாசிபியா? அவர் மௌதூதி. இப்போ மௌதூதிக்கு சொல்லுவீங்களா? ஹிலாஃபத் முல்கியத்தில் எடுத்து பாருங்க, அதில் அந்த அலி அவங்களுடைய வரலாறு குறிப்பிட்டு வரும்போது இந்த மாதிரி கருத்து அவரும் பதிவு பண்ணுறாரு. இதை தவிர வேறு எதுவும் நம்ம குற்றச்சாட்டு வைக்க முடியாது. ஆனால் வந்து குற்றம் அப்படிங்கிறாரு. அலி அவங்க செஞ்சதை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாதுங்கிற கருத்தில் அவரும் வந்து எழுதியிருக்கிறாரா இல்லையா? அப்போ அவரை வந்து நீங்கள் நைஸ் நாசிபின்னு சொல்லி சொல்லுவீங்களா? சொல்ல தயாரா நீங்கள்? அப்போ இது ஏன் வந்து ரெட்டை வேடம் போடுறீங்க? முஜாஹிதுக்கு ஒரு நிலைப்பாடு, சூப்பர் முஸ்லிம் முஸ்தபாவுக்கு ஒரு நிலைப்பாடு, பிஜேக்கு ஒரு நிலைப்பாடு. என்ன அப்போ உங்களுடைய ஆதரவாளர் எதை சொன்னாலும் எதை செஞ்சால் சரியா? அப்போ சூப்பர் முஸ்லிம் முஸ்தபா பேசின அத்தனை விஷயமே சரியா? இது எப்படி இருக்குது தெரியுமா? பிஜே தப்பு பண்ணால் அதை சுட்டி காட்டினா நாங்கள் வந்து திருந்திக்குவோம்னு சொல்லி டிஎன்டிஜிலும் சொல்லுவாங்க. சட்டையை பிடிச்சி பிஜே கேட்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. இது டயலாக். இது அப்போ 2010 2008 சொல்லுவாங்க. அது சரிப்பா, பிஜே வந்து தப்பு செய்வார்னு சொல்கிறீங்களா? பிஜே செஞ்ச தப்பை ஒன்று சுட்டி காட்டு, நீயே சுட்டி காட்டு அப்படின்னா தெரியாதுங்குவாங்க. அப்போ வந்து எத்தனை உரைகளை கேட்டாலும் தெரியாதுன்றவாங்க. அப்போ அதே நிலைப்பாடு தான் இந்த அறிவால் அறிவமாகட்டும் எல்லா சகோதரரும் இப்படி தான் இருக்கிறீங்க. ஏன்னு கேட்டால் சூப்பர் முஸ்லிம் எத்தனையோ வீடியோவில் எவ்வளோ தவறுகள் பேசியிருக்கிறாரு. அதில் ஒரு தவறையாவது நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? இல்லை இது தப்பாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்களாகவே முன் வந்து அவர்கிட்ட சுட்டி காட்டியிருக்கிறீங்களா? அப்போ பிஜே எப்படி வந்து வழி எடுத்தார மக்களை பல விஷயங்களில் அதை விட பன்மடங்கு வழிகட்ட விதைச்சிருக்கிறாரு சூப்பர் முஸ்லீம். ஆனால் வாதத்துக்கு பேசிக்குவீங்க, நாங்கள் வந்து அவர் அப்படி பின்பற்றலை, இவர் அப்படி பின்பற்றலைன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் சரியானது தான் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த ஒரு வாதத்தை வச்சு நைஸ் நாசிபின்னு சொல்லி சொல்கிறீங்களே, இதே வாதத்தை இதே கருத்தை வந்து கிட்டத்தட்ட மௌதூதி வச்சிருக்கிறாரு. இப்போ மௌதூதிக்கு இதே வாதத்தை சொல்ல தயாரா? தயங்குவீங்க. ஏன்டா அவர் மௌலானா, அவர் பெரிய அறிஞர், இறையாட்சிக்காக பாடுபட்டார், இப்படி கருத்துக்கள்லாம் உங்களுடைய ஆழமாக பதிஞ்சிருச்சு உங்கள் மனசில், மண்டையில் ஏற்றிக்கிட்டீங்க. இல்லை அதை மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னா முஜாஹிதுக்கும் பொறுத்துங்க. அதை மட்டும் பார்க்காது எத்தனை விமர்சனம் பண்ணுறாருல பிஜே மேலே. அகுலுல் பைத் இல்லைன்னு சொன்னதை வந்து இவர் ஏற்றுக்கிட்டாரா? அலி எல்லாம் அவங்க வந்து அகுலுல் பைத்தே கிடையாது பேசம் போடுறாருன்னு சொன்ன அந்த விஷயத்தை, பிஜே சொன்ன விஷயத்தை முஜாஹித் ஏற்றுக்கிட்டாரா? முஜாஹித் எல்லாத்துக்கும் பதில் தரதானே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த விஷயத்தில் விட்டுட்டு இவர் வந்து அலி அவங்க செஞ்ச தவறுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்து போட்டு இவர் நைஸ் நாசிபினா, அந்த நைஸ் நாசிபிக்கு முன்னோடி யார்? முஜாஹிதுக்கு முன்னோடி மௌதூதி. முதல்ல அங்கேருந்து ஆரம்பிங்க. நைஸ் நாசிபிகளின் முன்னோடின்னு சொல்லி மௌதூதின்னு போட்டு ஒரு கட்டுரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு மௌதூதியுடைய வழியில் தான் வந்து முஜாஹித் வந்திருக்கிறார் போடுங்க. ஏன்டா இது நாம் வீடியோவும் போட்டிருக்கிறோம். மௌதூதியுடைய வழியில் பிஜே வராரு நாம் வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா மௌதூதி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, இது தவறானது, அலி அவங்க மீது விமர்சனம் பண்ணுறது நமக்கு யாருக்குமே உரிமையும் இல்லை அருகதையும் இல்லை, இப்படி தலைப்பில் நம்ம பேசி அதாவது மௌதூதியோடைய பிஜே வரான்னு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் போடுங்க, மௌதூதி வழியில் முஜாஹிதுன்னு போடுங்க. 2 பேரும் நைஸ் நாசிபின்னு சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற அறிஞர்கள் எல்லாம் வந்து வேடம் பூசியிருக்கிறாங்க, வேடதாரிகள். அப்போ இவர் கரெக்டான அறிஞர்னு உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மௌதூதி, ஹசனுல் பன்னா இந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சரியான அறிஞர். அப்போ இது என்ன வழிகட்ட கொள்கைகள்? எல்லா ஜமாத்தும் இதுதானே சொல்லுது. அவங்களுக்கு ஆலிம்களை பொறுக்கி எடுத்து வச்சுக்கிறாங்க. இவரா அருமையான ஆலிமுங்க, இவரை விட்டால் மற்ற ஆலிம்களெல்லாம் வழிகேடருங்க. அதே போக்குள்ள தானே போகிறீங்க. இயக்கவாதிகளுக்கும் சூப்பர் முஸ்லீமை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லை. இல்லை வழிகேட்டில் வந்து எல்லாம் ஒரே நேர்கோட்டில் தான் போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ முஜாஹிதை குறித்து இவர் சொல்லக்கூடிய விஷயம் பச்சையான அவதூறு. நைஸ் நாசிபின்னு சொல்கிறது அவதூறான விஷயம்.
என்னோட வரலாறை வச்சு பிஜே பேசின விஷயத்துக்கு அது பிஜே தான் பொறுப்பு. நாசிபி அவனே தெரியாது. நாசிபி அவனது பொறுப்பா? இப்போ இவர் வந்து சூப்பர் முஸ்லீம் சியான்னு சொல்லி சொல்கிறோம்னு சொல்லி சியாவுடைய பல புத்தகங்களை படித்து சொல்கிறாரு. இல்லைன்னா அவர் மறுக்க சொல்லுங்க. நான் அல்லாவுடைய எடுத்து காட்டுறேன். அவர் பேசக்கூடிய விஷயங்கள்ல எந்தெந்த இடத்துல எந்த புக்கில் எடுத்தார் நான் அல்லாவுடைய எடுத்து காட்டுறேன். ஒரு விஷயத்தை எடுத்து காட்டினாலும் போதுமானது தான். அவர் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 200 மணி நேரம் பேசியிருக்கிறேன். 200 மணி நேரம் சியாவோட புத்தகத்தை பார்த்தா பேசினேன். இது வாதம் இல்லை. இதெல்லாம் வழிகட்டவனுடைய வாதம் தான் அவரோட வாயிலிருந்து. ஒரு 5 நிமிஷம் பேசினாலும் சியாவுடைய புக்கை படித்து தானே பேசியிருக்கிறீங்க. சியாவுடைய அறிஞர்கள் உரையை பார்த்துன்னு பேசியிருக்கிறீங்க. அதில் சியாவை ஆதரிக்கக்கூடிய அறிஞர்கள் பாகிஸ்தானில் நிறையா இருக்கிறாங்க. சியாவை ஆதரிக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. அந்த அறிஞர்களுடைய உரையை கேட்டு தானே பேசியிருக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம அல்லாஹ்வுடைய சுட்டி காட்ட முடியும். வாயை திறக்க மாட்டார். சூப்பர் முஸ்லீம் வாயவே திறக்க மாட்டார். இப்படி ஒரு விமர்சனம் வந்தது தெரியாத மாதிரி அப்படியே நடிப்பில் அழகாக அப்படியே தட்டி விட்டு போயிடுவார். அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நாசிபிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது எவனே தெரியாது. இருந்தால் நீங்கள் விளக்குங்க. அப்படி விளக்கிறதா இருந்தால் ஆரம்பத்திலேருந்து சொல்லுங்கள். சொல்லிட்டு நைஸ் நாசிபியின் முன்னோடி மௌதூதி அப்படின்னு ஆரம்பிங்கன்னு சொல்லி அன்பா நம்ம கேட்டுக்கிறோம்.